Hi friends, welcome to Indo Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பற்றியில பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இயர்லி ஃபியூ டேஸாக வந்து நியூஸ் பேப்பர்ஸ் ஹைலைட்ஸ் அண்ட் அதர் ப்ரீவியஸ் இருக்கும் அனலைசிஸ் எல்லாமே வந்து ரெகுலர் அப்டேட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். சாரி ஒன்ஸ் அகைன், இயர் ஆஃப்டர் வந்து வீடியோவை ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நியூஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா நரிசெக்ஸ், அதுக்குள்ள நடந்தது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், ஓவர்வியூ, உமன் டெவலப்மெண்ட், intent implementation, economic growth linked to women powers, அது மாதிரி டாபிக்கும். தென் அச்சீவ்மெண்ட்ஸ், தென் ஜன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், முத்ரா லோன்ஸ், இது மாதிரி வந்து உமன்ஸ் ரீச் ஆயிருக்கு. தென் அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்னென்னு, தென் அதுக்கான வே ஃபார்வர்ட் சொல்யூஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நரிசக்தி அப்படி என்ன, ஓவராலாக பார்த்துக்கலாம். கோர் கான்செப்ட், உமன் லெட் டெவலப்மெண்ட் இந்தியா வந்து ப்ரொமோட் பண்ணோம். ஃப்ரம் இன்டென்ட் டு இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு சில பிளேஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, உமன் வந்து எம்பவர் பண்ணாதான் நல்லா இருக்கும், அது மாதிரி வந்து பேச்சில் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அவங்களுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணோம், அந்த ஆஸ்பெக்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. உமன் அட் தி சென்டர் ஆஃப் தி டெவலப்மெண்ட் பாலிசி, அது மாதிரியும். தென் எக்கனாமிக் க்ரோத் லிங்க்டு வித் உமன்ஸ் எம்பவர்மெண்ட். எக்கனாமிக் க்ரோத் இந்தியா வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் இருக்குல்ல, அதை வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த பாலிசியோட முக்கியமான எய்ம். கீ ஐடியா எடுத்துக்கிட்டா, வென் உமன் ப்ராக்ரஸ் எக்கனாமிக் ஆக்சலரேட் அப்ரோச், ஆக்சஸ், டெலிவரி அண்ட் அவுட்கம் ட்ராக்கிங். அதாவது வந்து உமன் ப்ராக்ரஸை வந்து அந்த எக்கனாமிக் முன்னேறதில்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி உமன்ஸையும் வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் அவங்களையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் அதனோட முக்கியமான தீமே. ஓகே, பாலிசி ஃபோக்கஸ் எது மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெல்ஃபேர் வந்து கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் வெல்ஃபேர் வந்து இப்போ ஓரளவுக்கு ரீச் ஆகிறதுனால எம்பவர்மெண்ட் பண்ணணும். ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு உமன்ஸ் வந்து லீடர்ஷிப் மாதிரி பண்ணிருக்காங்களே, அது வந்து ஓவராலாக வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அது மாதிரி தான் இதனோட முக்கியமான எய்ம். ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் இன் எக்கனாமிக் டிசிஷன் மேக்கிங்லாம் பண்ணணும். தென் ஹெல்த், எஜுகேஷன், ஃபினான்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இன்டர்லிங்கிங் பண்ணணும். ஏன்னா வந்து உமனுக்கு வந்து இது மூணுமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான இம்பார்ட்டன்ஸ். உமன் மட்டும் இல்லாமல் ஹியூமன் பீங்ஸ் எல்லாருக்குமே வந்து மூணு முக்கியமான திங்ஸ் எதுனா, ஹெல்த் நல்லா இருக்கணும், எஜுகேஷன் ஓரளவுக்கு நல்லா படித்து அவங்க வந்து போகணும், ஃபினான்ஷியலாக வந்து இண்டிபெண்டாக இருக்கும். இந்த 3 பேசிக் திங்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஓரளவுக்கு ரீச் ஆனாவே எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். உமன் சொல்லவே தேவையில்லை, இந்த 3 ஆஸ்பெக்ட்டும் கண்டிப்பாக தேவையான ஒன்று தான். ஸோ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. கரண்ட் கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கலாமா, பட்ஜெட்டில் வந்து அது மாதிரி நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாலிசி டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து நரிசக்தி வந்தன் அபியான் 33% ரிசர்வேஷன் அது மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்லிமெண்ட்டில் பார்த்தா எஸ்டர்டே நியூஸ்ல 2/3 வந்து ரிசர்வேஷன் வந்து பண்ணுறது மெஜாரிட்டி வந்து இருக்கணும். பார்லிமெண்ட்டில் ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பாஸ் பண்ண என்னது 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். ஆனால் வந்து சம் ஸ்டேட்ஸ் அந்த ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அப்போஸ் பண்ணதுனால வந்து 2/3 ஓட்டு வந்து கிடைக்கல. ஸோ வந்து 2029 வந்து உமன்ஸ்க்கு வந்து எலெக்ஷன் நடக்குமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இது அப்கமிங் வீடியோஸில் நம்ம கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டாபிக் எல்லாம் GS1, GS2, எஸ்ஐல நாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 10 இயர்ஸாக கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் வந்து உமன் வந்து எம்பவர் பண்ணியிருந்தாங்கன்னு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் சொன்னோம்ல, அது என்னென்னு பார்க்கலாம். ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் 57+ கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து 55% வந்து உமன்ஸாக இருக்காங்க. ஜன்தன் அக்கௌண்ட்னா என்ன, பேங்க் அக்கௌண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து ஏற்படுத்தி தரணும், அதுக்காக கொண்டு வந்து தான். இதனால் என்ன பண்ணுவாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அதனால உமன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து போய் சேருது. ஸோ அவங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Then 70% of Mudra scheme loans disbursed to women. முத்ரா ஸ்கீம்னா என்னது, MSME அது மாதிரி இருக்குங்களே, அவங்க வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். அது வந்து லோன் லிமிட் என்ன, தரும், அது மாதிரி நிறைய லோன் இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இயர்லியே வந்து 10 lakhs தான் இருந்துச்சு. ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து 20 lakhs ப்ளஸ் ஆகும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதன் மூலமாகவும் உமன்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட் ஆகிருக்காங்க சொல்லியிருக்காங்க. தென் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் 10 crore women in 90 lakhs ப்ளஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அக்ராஸ் த இந்தியா. செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா நம்மளுக்கு தெரியும், உமன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு வந்து அவங்களே வந்து ஃபினான்ஷியலாக வந்து கொடுத்துட்டு அவங்களே வந்து சுயமாக வந்து தொழில் செய்யறதுக்கும் சரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட 10 கோடி உமன்ஸ் வந்து அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, லக்ஷாதிபதி தீதி ஸ்கீம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா 1 lakh per இயர் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பருக்கு வந்து இன்கம் வந்து ரீச் ஆகணுன்றது தான் இந்த ஸ்கீமோட எய்ம். ஒரு எடுத்துக்கிட்டா கலெக்டிவ் இன்கம், சேவிங்ஸ் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைஸ் பேஷன்ஸ்க்கும் ப்ரொமோட் பண்ணுறாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வச்சு. தென் வெல்ஃபேர் வந்து 3வது ஆஸ்பெக்டாக சொன்னல, அதுக்காக என்னென்ன கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் உஜ்வாலா ஸ்கீம், ரிடியூஸ்டு இன்டோர் ஏர் பொல்யூஷன் அண்ட் ஹெல்த் கேர் ரிஸ்க். கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இதனோட எய்மே. ஆனால் இப்போ வந்து அதுக்கு வந்து தூரமாக போய் நடந்து போய் விறகு கலெக்ட் பண்ணுறது, தென் வந்து பொல்யூஷன் வரும்ல, அந்த விறகு எரிச்சா அதெல்லாம் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க சொல்லலாம். தென் செகண்ட் ஒன்று என்னென்னா ஆயுஷ்மான் பாரத், ஹெல்த் கேர் ஆக்சஸ் இம்ப்ரூவ்.
அதாவது நிறைய வந்து சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களே அதுதான் அந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். தென் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, இங்கே வந்து என்னென்னா மேட்டர்னிட்டி சப்போர்ட், குழந்தை பிறக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் எடுத்துக்கிட்டால் உமன்ஸ் வந்து 37% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதும். தென் எம்எஸ்எம்இ ஆல்ரெடி சொன்னோம்ல அந்த ஸ்கீம் எல்லாம் பண்ணுறதுனால ஓனாக வந்து நிறைய நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ரிசல்ட் ஓவராலாக எடுத்துக்கிட்டா சோசியல் அண்ட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் டுகெதர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சேலஞ்சஸ் உமன் டெவலப்மெண்ட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், குரூப் லெவல் கேப்ஸ், அவேர்னஸ் கேம்ப் பிரிஸ்ட் இன் ரூரல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், அன்ஈவன் அக்சஸ் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் ரீஜன். நம்மளுக்கு தெரியும் நிறைய வந்து என்னென்னா ஒரு பாட்டம் லெவலில் இருக்க ரூரல் உமன்ஸ் ட்ரைபல் ஏரியாஸ் அவங்களுக்கு வந்து பேசிக்கான எஜுகேஷன்ஸ் இருக்காது. சப்போஸ் அவங்கள கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டால் ஒரு நல்ல டெவலப்பான நம்ம ஸ்டேட்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம தமிழ்நாடு தென் மகாராஷ்டிரா அது மாதிரி ரீஜனை கம்பேர் பண்ணுற போது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி சேலஞ்சஸும் இருக்குது. தென் லாஸ்ட் மைல் டெலிவரி டிபெண்ட்ஸ் ஆன் தி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி. ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கீம்ஸ் எதனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பாட்டம் லெவல் டு டாப் லெவல் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதுக்காக 73 அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது என்னது, லோக்கல் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன், பஞ்சாயத்து முனிசிபல் அது மாதிரி கொடுத்துருவாங்க. அதே நார்த் ஈஸ்ட் சொன்னால அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அது மாதிரி வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸே வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இது ஆகும். அதுவே ஒரு மேஜர் சேலஞ்சஸாகவும் தான் இருக்குது. தென் மெனி உமன் ஸ்டில் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த ஸ்கீம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து இது பண்ணாங்களே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1000 rupees இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து பெனிஃபிட் நீடடான உமன்ஸ் கூட நிறைய பேர் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிருப்பாங்க. அது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லும் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. தென் இம்ப்ளிமெண்டேஷன் கேப் பிட்வீன் பாலிசி அண்ட் ப்ராடக்ட்ஸ். கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பாலிசி வந்து அவங்க சொல்லுவாங்க, ஆனால் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்றதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். கவர்னன்ஸ் என்னென்ன நீட்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓனர்ஷிப் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. நம்ம சொன்னோம்ல, லோக்கல் லெவலில் வந்து இன்னும் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணணும். டேட்டா ட்ரைவன் மானிட்டரிங் அண்ட் அவுட்கம் ட்ராக்கிங். ஒரு ஸ்கீம்ஸ் வந்து ஏதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணால் அவங்க வந்து நம்ம எவ்வளோ வந்து டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து என்ன பெனிஃபிட் ஆயிருக்கு, என்னென்ன லேகிங்காக இருக்குது, அது மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். கன்வர்ஜன்ஸ் சம் ஸ்கீம்ஸ் அக்ராஸ் த டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மினிஸ்ட்ரி மட்டும் ஒரு ஸ்கீமை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னா டவுட் தான். அதுக்கு வந்து நிறைய வந்து எல்லா மினிஸ்ட்ரிஸ் வந்து ஓரளவுக்கு ரிலேட்டடான மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஇஎம் போர்ட்டல் இருக்கும்ல, அதில் வந்து என்னென்னா கவர்மெண்ட்டே வந்து டொமஸ்டிக் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஏகப்பட்ட மினிஸ்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகிப்பாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி இதுலேயும் வந்து உமன் டெவலப்மெண்ட் ஆர் எனிதிங் ஸ்கீம்ஸ் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு இண்டிவிஜுவல் இல்லாமல் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து இன்டர்லிங்க் பண்ணால் குட்டாக இருக்கும், அது மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ப்ரீவென்ட் ரீசன்ஸ் மெக்கானிக் ஃபார் உமன். இப்போ வந்து கம்பெனிஸ் வந்து ஒரு ஏதாவது வந்து உமன்ஸ் ரிலேட்டாக வந்து இது பண்ணால் அங்கே வந்து ஒரு இது இருக்குல்ல, போஸ்ட் ஆக்ட் அது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி எல்லா இதுலேயும் வந்து கிரீவன்ஸ் ரிடக்ஷன் மெக்கானிசம் வந்து என்ஷூர் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டெக்னாலஜி மீன்ஸ் பார்க்கலாமா? Technology helps but cannot replace ground accountability. Digital divide limits reach in the remote areas. Offline delivery system still critical. ஆல்ரெடி சொன்னது தான். நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அது மாதிரி இடத்துல, இல்லாட்டி வந்து ரூரல் ஏரியாஸ் அது மாதிரி இடத்துல வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆக முடியுமான்றது ஒரு கேள்வி. அவங்களையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொமோட் பண்ணணும். டெக்னாலஜி வந்து ஜஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது சக்ஸஸ் ஆகாது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோசியல் பேரியர்ஸ் அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? Patriarchal norms limits women's economic agency. Women's unpaid domestic labor not counted in GDP. Safety and mobility constraint on workforce entry. ஓகேங்களா? உமன்ஸ் வந்து ஒர்க்கில் வந்து ஒரு வீட்டில் வந்து அம்மாங்க வந்து எவ்வளோ வேலை செய்வாங்க, ஆனால் அவங்க வந்து ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் அக்கௌண்டபிள் ஆகுதுன்னா இல்லவே இல்லை. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும். அது மாதிரி வந்து நிறைய வந்து சோசியல் பேரியர்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணணும். அவங்க வந்து ஒர்க்குக்கு பார்த்துக்கும் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதையும் வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஆமாம் சொல்லியிருக்காங்க. கீ சைன் இன்சைட் என்னென்னா பாலிசி டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங் எல்லாமே வந்து அலைனாக இருந்தால் தான் ஒரு சக்ஸஸ் ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சேலஞ்சுக்கான சொல்யூஷன்ஸ், வே ஃபார்வர்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஃப்ரம் ஆக்சஸ் டு லீடர்ஷிப் அண்ட் அத்தாரிட்டி ஃபார் உமன். இதுக்கு முன்னாடி வந்து உமன்ஸ் வந்து ஒரு நிறைய ஸ்கீம்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி
இருக்கிறது தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு ஒரு அத்தாரிட்டி லீடர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து இன்னும் அப்டேட் ஆகணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. உமன் நாட் ஜஸ்ட் பெனிஃபிஷரி பட் டிசிஷன் மேக்கர்ஸ் அந்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நீடட்னா இன்க்ரீஸ் உமன் ரெப்ரஸன்டேஷன் இன் பாலிட்டிக் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது ஒன்று. செகண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், மென்டர்ஷிப் அண்ட் என்வரன்மெண்ட் பண்ணணும். தேர்ட், ஸ்ட்ராங் அண்ட் டைம் பவுண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மெக்கானிசம். கரெக்டாக ஒரு ஸ்கீம் இருக்குன்னா இந்த டைம் லிமிட்குள்ளே இவ்வளோ ரீச் ஆகணும், இவ்வளோ வந்து பெனிஃபிஷியஸ் வந்து இது பண்ணணும், அது மாதிரி பண்ணணும். ஃபோர்த், சிம்பிளர் ஸ்கீம்ஸ் வித் ஃபாஸ்டர் டெலிவரி பைப்லைன்ஸ், அது மாதிரி பண்ணலாம். தென் ஃபீட்பேக் பேஸ்டு கவர்னன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் பார்ட்டிசிபேஷன். அதாவது ஒரு ஸ்கீம் இது பண்ணால் அவங்க வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்களா இல்லையான்னு அவங்ககிட்டே மக்கள்கிட்டே பேஸ் லெவலில் வந்து கேட்டுக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆமாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நேஷனல் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கலாமா? உமன் எம்பவர்மெண்ட் ஈக்குவல் டு டைரக்ட் எக்கனாமிக் க்ரோத் டிரைவர். ஓகே, செகண்ட், கீ ஃபார் இந்தியாஸ் விஸ்கிட் ஃபார் 2047 கோல். அதாவது இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா 2040 இல்லை ஆகும்னா உமன் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் உமன் லீடர்ஷிப் அண்ட் பார்ட்டிசிபேஷன் டெவலப்மெண்ட்டாகவும் இருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தென் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்ஐஎம் இம்ப்ரூவ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. தென் பாவர்ட்டி, மால்நியூட்ரிஷன், எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உமன்ஸ் வந்து இன்க்ளூசிவ் குரோத்தாக இருக்கணும். ஓகே, மெயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா GS1 சொசைட்டி, உமன் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், GS2 கவர்னன்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வல்னரபிள், எஸ்ஐல வந்து உமன் இன் லீடர்ஷிப் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இந்த டாபிக்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் கேட்கலாமா? ககன்யான் சேஃப் ரிட்டர்ன் மெக்கானிசம். இதை வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா ரீஎன்ட்ரி, ஸ்பிளாஷ் டவுன் அண்ட் ரிகவரி, இந்த ப்ராசஸ் எல்லாம் நியூஸ்ல வந்துச்சு, அதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ககன்யான் பேஸ்ட் ரிட்டர்ன் மெக்கானிசம். ஓகே, இது வந்து ரீஎன்ட்ரி பேசிஸில் பண்ணாங்க, அதாவது மீண்டும் நுழைதல் அடிப்படையில். அது என்னன்னா ப்ரீ மாடல் ரீஎன்டர்ஸ் எர்த் அட் 7800 mm செகண்ட், பிரைமரி பிரேக்கிங், ஏரோ பிரேக்கிங், அட்மாஸ்பியர் பிரேக் யூஸ் பண்ணுறாங்க, மல்டி ஸ்டேஜ் பேராஷூட் டிப்ளாய்ட் அட் 12 km ஆல்டிடியூட், இது மாதிரி பண்ணுறாங்க. ஓகேங்களா, வை பேராஷூட் அலோன் ஆர் நாட் எனஃப். மேலேருந்து வந்து பேஸுக்கு ககன்யான் போகிறாங்களே, ககன்யான் அது பேஸுக்கு போயிட்டு நம்ம ஆஸ்ட்ரோனட்ஸ் போயிட்டு சேஃபாக வந்து ரிட்டர்ன் பூமிக்கு வரதான் இந்த மிஷினோட எய்மே. ஓகேங்களா, அதில் வந்து நிறைய வந்து அதுக்காக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸ் ஒன்று நடந்துச்சு, அதனால தான் நியூஸ் வந்துச்சு. அது வந்து என்னென்னா பேராஷூட் மட்டுமே ரீஎன்ட்ரிக்கு வந்து சேஃப் இல்லை, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா லேண்டிங் நீட்ஸ் வெரி லோ ஸ்பீட் 1 to 2 m/s அது மாதிரி கேட்டப்படுது. அதே சி லேண்டிங் அலோஸ் ஹையர் ஸ்பீட் 7 to 9 m/s பண்ணுறாங்க. அதே லார்ஜ் பேராஷூட் வந்து என்னென்னா இந்த சைஸ் வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். சொல்யூஷன் ஆல்சோ வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா லேண்டில் இது பண்ணுறதுக்கு முன்னாடி சீல வந்து சாஃப்ட் லேண்டிங், பேராஷூட்டில் வந்து ஜம்ப் பண்ணுறது மோஸ்ட்டாக வந்து சீல தான் இருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான். அடிஷ்னல் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் பேராஷூட் இல்லாமல் வேறு என்ன ஆட் பண்ணிக்கிறாங்க சேஃப் லேண்டிங்னா பிரேக்கிங் அண்ட் ரெட்ரோ ராக்கெட்ஸ் யூஸ்டு ஃபார் லேண்ட் மிஷன்ஸ், ஹீட் ஷீல்ட் வித் ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரீம் ரீஎன்ட்ரி பேராஷூட் டெம்பரேச்சர்ஸ், தேர்ட் க்ரீப் எஸ்கேப் சிஸ்டம் ஃபார் எமர்ஜென்சி அபவுட், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. லேண்டிங் ஜோன் எங்கே இருக்குன்னா எலிப்டிக்கல் ஜோன்ஸ் வந்து இது பண்ணிப்பாங்க சீல. அது ஏன்னா ஹை ஸ்பீட் அண்ட் ட்ராஜெக்டரி வேரியேஷன் ஆகும். அதே மைனர் அட்மாஸ்பியரிக் சேஞ்ச் இருந்தாலும் லார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிரும். ஒரு இடத்துல பிளான் பண்ணாலும் கொஞ்சம் லைட்டாக மாறினாலும் வேறு இடத்துக்கு மாறும். இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து பே ஆஃப் பெங்காலில் வந்து லேண்டிங் பண்ணுற மாதிரி பேராஷூட் வந்து டிப்ளாய் பண்ணுற மாதிரி போயிருக்காங்க. ஓகே, ககன்யான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம் பாயிண்டில் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃளைட் ப்ரோக்ராம் 3-member crew orbit to Earth for 3 days. Next topic, World Bank India Growth Outlook Financial Year 2027. அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என்ன ரிவிஷன்ஸ், ரீசன்ஸ், தென் சஜஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், வேர்ல்ட் பேங்க் இந்தியா க்ரோத் அவுட்லுக் ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணதுன்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ண வேர்ல்ட் பேங்க். இது வந்து என்ன பீரியாடிக் அசஸ்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்கனாமிக் பர்பஸ் ரிலவெண்ட்டாக இருக்கும். கீ ரிவிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து என்னென்னா ஜிடிபி வந்து ப்ரீவியஸ் வந்து 7.2 இருக்குது ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ நிறைய வந்து ஈரான் வார் இஷ்யூஸ் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து 6.2 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசன்ஸ் ஃபார் டவுன் கிரேட்னா ஆல்ரெடி சொன்னது தான், வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக், சப்ளை செயின் அண்ட் எனர்ஜி டிஸ்ட்ரப்ஷன் ஆகிருக்கு, வீக் சோல்டு கன்சம்ஷன், டிமாண்ட் அதிகமாச்சு, ஏன்னா கேஸ் சிலிண்டர் அது மாதிரி எல்லா வேலையும் அதிகமாச்சா, ஸோ டிமாண்ட் கம்மியாச்சு, லோயர் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, குளோபல் எனர்ஜி மார்க்கெட்டும் வயலட் மாதிரி இருக்குது. கீ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் ஃபினான்ஷியல் இயர் வந்து 6.2, அது ஜிடிபி வித்தவுட் கான்ஃப்ளிக்டாக இருந்தால் 7.2 இருந்திருக்கும். சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து 4.9% இருக்குது. நெட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 0.6% ஆஃப் ஜிடிபி, அந்த வாரனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரெடியூஸ் ஆகிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். சவுத் ஏஷியா க்ரோத் வந்து 6.3. ஓகேங்களா, கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து அதிகமாக தான் இருக்குது. சஜஷன் அண்ட் எக்ஸாம் நோட் எடுத்துக்கிட்டா பூஸ்ட் ப்ரைவேட் செக்டார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ரீசலைன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி வெயிட் அண்ட் வாட்ச்.
அந்த டாபிக் ரிலவெண்ட் ஆனது. அதில் வந்து மானிட்டரி பாலிசி டிசிஷன்ஸ் அவங்களோட என்னென்ன இருக்குது, என்னென்ன சிக்கல் இருக்குது, அண்ட் அவுட்லுக் எது மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி வெயிட் அண்ட் வாட்ச் என்னன்னு பார்க்கலாமா? அது வந்து என்னென்னா, மானிட்டரி பாலிசி கமிட்டி இருக்குல்ல, ஆர்பிஐ அவங்க வந்து ஆர்பிஐ சேர்மன் வந்து வெயிட் பண்ணுவாங்கள்ல, அது வந்து என்னென்னா எந்த ஒரு பாலிசி, அதாவது ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக அது இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ வார் அது மாதிரி போயிட்டு இருக்குல்ல, ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைனாக பார்க்கலாமா? த பாலிசி டைலமா ரைஸ் ரேட், சப்போஸ் அந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இது பண்ணால் இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஓகேங்களா? ஆனால் வந்து க்ரோத் வந்து ஸ்லோ ஆயிரும். அதே சப்போஸ் அந்த ரேட்டை வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து கட் பண்ண வச்சுக்கோங்க, க்ரோத் ஆகும். ஆனால் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, ஒரு ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா வந்து என்னன்னா, அதனால் வந்து மக்கள் வந்து வாங்குறது வந்து அதிகமாக வச்சு அது மாதிரி வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டாங்க. அதனால் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆயிரும். ஆனால் வந்து அது மாதிரி இருந்தால் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிரும்ல. ஸோ வந்து எதுவுமே வேணாம், ஆல்ரெடி இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னால சப்ளை சைடு தான் டிஸ்டர்ப் ஆகுது. அதாவது கேஸு, ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சப்ளை சைட்லேருந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. சப்போஸ் டிமாண்ட் சைட்லேருந்து மக்களே வந்து அதிகமாக வந்து அவங்ககிட்ட ஏர்ன் பண்ணியோ, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அதிகமாக பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இது வந்து சப்ளை டிமாண்ட் சைடு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இது வந்து சப்ளை சைடுனால இப்போ வந்து ப்ரெஷர் ஆகுதா, ஸோ வந்து அப்படியே விட்டுடலாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒய் நோ ரேட் சேஞ்ச்னா ஆல்ரெடி சொன்னது தான். இன்ஃப்ளேஷன் இஸ் சப்ளை ட்ரிவன், நாட் டிமாண்ட் ட்ரிவன். Rate hikes cannot solve the supply side inflation. Suppose repo rate, reverse repo பண்ண மட்டும் வார் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கனால வந்து சப்ளை சைட்லேருந்து வர ப்ரெஷர் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதனால் வந்து அப்படியே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, therefore inaction equal to best policy in current scenario சொல்லுவாங்க. ஓகே, குளோபல் கண்டஸ்ட் எடுத்துக்கலாமா? வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் வந்து எனர்ஜி அண்ட் ஷிப்பிங் டிஸ்ட்ரப்ஷன் ஏற்படுத்திருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஸ்ட்ரிக்ஸ் வந்து ரைசிங் ஃபியூல் காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. குளோபல் ட்ரேட் டென்ஷன் ஆடிங் டு அன்சர்டன்டி. குட் நியூஸ் என்னன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து ஈரான் வந்து நாங்கள் வந்து அங்கே போர் வந்து ஸ்டாப் பண்ண யூஎஸ் வந்து பண்ணியிருக்காங்களே, அதனால வந்து 2 வீக்ஸ் வந்து எல்லா பற்றியும் நம்ம வந்து அலோவ் பண்ணணும்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப் சோன் வந்து எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு நம்ம சப்ளை சைடும் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். நெக்ஸ்ட், எக்கனாமிக் அவுட்லுக்ஸ் அண்ட் அனலைஸ் க்ரோத் ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ யாரும் சொன்னாங்க பார்க்கலாமா? ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி வந்து 6.9% வந்து ஜிடிபி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 7.6 சொன்னாங்க. ரீசெண்டாக வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து 6.6 இந்த வேர்ல்டு வார் டிஸ்ட்ரப்ஷன் வந்து ரிடியூஸ் ஆகி சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் அனலைஸ் வந்து 4.6% இன்க்ரீஸ் ஆகி சொல்லியிருக்காங்க. மெயின்லி வந்து இது வந்து சப்ளை டிரைவன், நாட் டிமாண்ட் டிரைவன் ஒன். ரைசிங் ஆயில், எனர்ஜி அண்ட் ஷிப்பிங் காஸ்ட் வந்து கீ டிரைவர்ஸாக இந்த சப்ளை சைட் டிஸ்ட்ரப்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரேட் ஹைக் கேனாட் ஃபிக்ஸ் தி சப்ளை சைட் இன்ஃப்ளேஷன் எப்படி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். இதனால வந்து என்னென்ன சேலஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துலாமா? குளோபல் அன்சர்டனிட்டி, வார் அண்ட் ட்ரேட் டிஸ்ட்ரப்ஷன் ஏற்படலாம். ஷிப்பிங் ஸ்கொயர், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், ஃபியூல் அண்ட் கமாடிட்டி சப்ளை ட்ரெயின் கன்ஸ்ட்ரெயின்ஸ், கன்சியூமர் டிமாண்ட் ஸ்லோயிங், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆல்மோஸ்ட் லோ. கீ இன்சைட் மெயின்ஸ் என்னன்னா, சப்ளை சைட் இன்ஃப்ளேஷன் ரெக்வயர்ஸ் சப்ளை சைட் சொல்யூஷன். அதாவது ரேட் ஹைக் பண்ணதால முடியாது. இது ப்ரிலிம்ஸ்லும் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஆர்பிஐ பேலன்சிங் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் க்ரோத் வித் க்ரோத் சப்போர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்த்த டாபிக் வந்து ப்ராக்டிஸ் எம்சிக்ஸ் சொல்கிறேன். அதுக்கான கரெக்டான ஆன்சர் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட், நரிசக்தி விச் ஆர் கரெக்ட்? லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் உமன் இஸ் ரைசிங். 70% of Mudra loans goes to women. Jantan accounts 55% held by women. Second question, Gaganyaan which are correct? Crow model re-entry 7-800 m per second. Bangladesh Bay of Bengal prepared for splash zone. Indian Air Force leads recovery. Third, World Bank India outlook which are correct? GDP cut 6.6%. West Asia conflict is the key reasons. Net FDI 3% of GDP. Last question, RBI monetary policy kept rates unchanged. Inflation mainly demand driven. West Asia conflict adds supply side pressure. Okay friends, thanks for watching. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் ஆர் டவுட்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து அதை கிளியர் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அகைன் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணல. இயர் ஆஃப்டர் ரெகுலராக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே மேம், நம்ம வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.